கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகி தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய 4வது கிளாஸ் தேவனுடைய கிருபையில நம்ம வந்திருக்கிறோம். இந்த 4வது கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடந்த 3 வகுப்பு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக நம்ம பார்த்து நம்ம முடித்தோம். இந்த நாள்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பதாக இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த 1ஆம் அதிகாரத்தை எப்படி நம்ம பிரிக்கலாம் பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி அதுலேயும் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஒரு 2 பாகமாக பிரிக்க போகிறோம். 2 பாகமான்னு சொல்லும் போது, முதல் பாகம் 1லேருந்து 8 வசனங்கள், முதல் 8 வசனங்கள் ஒரு பாகம், 9ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் 2வது பாகம். ஸோ இந்த முதல் பாகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 8, இந்த முதல் பாகம் இந்த தீர்க்க தரிசனத்துக்கான ஒரு அறிமுகம், இல்லை இந்த தீர்க்க தரிசன புஸ்தக பற்றியான ஒரு அறிமுகம். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த ஒரு புத்தகத்துக்கு, அந்த புத்தகமே கொடுக்கக்கூடிய ஒரு அறிமுகம். 2வது பாகம் 9லேருந்து 20 வசனங்கள் 7 சபைக்கான ஒரு முன்னுரை. இந்த சுவிசேஷ யுகத்துல 7 சபை காலகட்டமாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த 7 சபை பற்றியான ஒரு பொதுவான முன்னுரை தான் 2வது பாகம். சரி, அந்த முதல் பாகத்துல நம்ம என்ன ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் பார்க்கும்போது, அந்த முதல் பாகத்துல வசனங்கள் 1லேருந்து 8 இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம 4ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனங்கள் ஆரிஜின் அண்ட் பர்பஸ், அப்படின்னா இந்த ஒரு புத்தகத்தோடைய உருவாக்குன விதம் மற்றும் நோக்கம், அதுதான் முதல் 3 வசனத்துல பேசப்படுது. 4லேருந்து 6 ஒரு வாழ்த்துக்கள், ஒரு பொதுவான கிரீட்டிங், இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்குது. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ரொம்ப விசேஷமாக அப்போஸ்தல் யோவானுக்கு கர்த்தர் உரைத்த முதல் தீர்க்க தரிசனம், இந்த புத்தகத்துல கர்த்தர் உரைத்த முதல் தீர்க்க தரிசனம், அது ரொம்ப ஆச்சரியமான தீர்க்க தரிசனம். நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், பாருங்க, இதோ மேகங்களுடைய உடனே. ஆமா, முதல் தீர்க்க தரிசனம் எதை பத்தி பேசுது? கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை பத்தி. முதல் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல ரொம்ப முக்கியமான உபதேசம் சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எவ்வளவு முக்கியமானவர், ஜீசஸ் இன் டிவைன் பிளான். ஸோ இதுதான் நம்ம இந்த முதல் 8 வசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஸோ இந்த நாள்ல தேவ கிருபையில நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனம் ஆரிஜின் அண்ட் பர்பஸ், இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் உருவாக்குன விதம் மற்றும் நோக்கத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஸோ சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த விதத்துல இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆமா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையா கூர்ந்து கவனிக்கணும். ஸோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி எழுதின ஒரு சகோதரன்
இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் 5 வார்த்தைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். அது என்னன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கலாம். முதல் 5 வார்த்தைகள், ரெவலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸ், ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் வாசிங்க. The revelation of Jesus Christ. The revelation of Jesus Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெவலேஷன் அப்படின்னா என்ன? கிரேக்க பாஷையில பார்க்கும்போது அப்போகாலிப்சிஸ். The apocalypse of Jesus Christ அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி நம்ம தியானிக்கும் போது தி அப்போகாலிப்சிஸ் என்னக்கூடிய வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. அப்படின்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது கர்த்தர் இயேசுவோடைய வெளிப்படுத்தல், அப்போகாலிப்சிஸ், வெளிப்பாடு குறிக்குது. சகோதரர் வந்து நேரடியா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இட் குட் பி assumed that the apocalypse of Jesus Christ is reference to his second advent. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியம் நேரடியாக கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகைக்கு, மந்திரத்திற்கு நம்ம நேரடியா நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த அப்போகாலிப்சிஸ் எனக்கூடிய வார்த்தை செகண்ட் கம்மிங் எனக்கூடிய ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான சத்தியத்துல நம்ம எந்த காலத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை வந்து ஒரு 3 வார்த்தைகளாக கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனத்தை நம்ம பார்க்கிறோம். வருகைய முதல் வார்த்தை பரோஷியா. பரோஷியானா பிரசன்ஸ், அவருடைய பிரசனம். அவர் பரலோகத்துல இல்ல, பூமியில, அட்மாஸ்பியர்ல அவருடைய நேரடியான பிரசனம் காணப்படுது. அதான் பரோஷியா. நெக்ஸ்ட் எபிஃபினியா. எபிஃபினியானாங்க அவருடைய பிரசனத்துடைய தன்மையோடைய வெளிச்சம், அதிகமான வெளிச்சம், பிரைட் ஷைனிங், அதுதான் எபிஃபினியா. அப்போகாலிப்சிஸ்னா அது எல்லாருக்கும் வெளித்தோற்றமாக காணப்படுற ஒரு விஷயம். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வந்திருத்தல், அது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா 1874ல இருந்து அவருடைய பரோஷியா துவங்குச்சு. யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனத்தை தியானிக்க 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 அதோடைய வெளிச்சத்தை அதிகமா உணர்றாங்களோ அது எபிஃபினியா. எப்போ உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஜனங்க, சபை அவங்க மகிமையை போயிட்டு பெருக்க இந்த காரியெல்லாம் கர்த்தர் இயேசு தான் பண்றாங்கன்னு அவங்களுக்கு வெளித்தோற்றமா தெரிகிற ஒரு காலம் தான் அப்போகாலிப்சிஸ். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்போகாலிப்சிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கூடிய வார்த்தை வந்து பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல கர்த்தர் இயேசு தான் இதெல்லாம் செய்யறாங்க. உலகம் எங்க கூட இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தர் தான் செய்யறாங்க புரிஞ்சு கொள்ற விஷயத்த அந்த காலத்துக்கு முன்பாக சில பரிசுத்தவான்கள் மாத்திரம் புரிஞ்சுப்பாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது நம்ம தான் சபை. The apocalypse of Jesus Christ தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் இயேசு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு என்னென்ன செய்யறாரோ அது எல்லாமே உலகம் இப்ப புரிஞ்சுக்காது. ஆனா விசுவாச கண்ணில் யார் தான் பாக்குறாங்கன்னு பார்க்கும்போது சபை. அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ல குறிப்பிடுற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது உண்மையான பரிசுத்தவான்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு வெளிப்படுத்தின விஷயத்த அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, இந்த முழு சுவிசேஷ யுகம் எப்படி கடந்து போகுது, அதை தொடர்ந்து அவருடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல என்னென்ன பண்ண போறாருன்னு முன்கூட்டியே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சமாதான ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சமாதான ராஜ்யத்துல இவங்க என்ன செய்வாங்க, இவங்களோட வேலை என்ன, இவங்கன்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும், புரியுதுங்களா? அது இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உபதேசம் தான் மையமா இந்த என்டையர் ரெவலேஷன், இந்த மொத்த ரெவலேஷன் புக்கும் ஒரே ஒரு உபதேசத்துல நிக்குது. அது எந்த உபதேசம் பார்க்கும்போது செகண்ட் கமிங்,
ஒருத்தர் யாரு ஸ்ட்ராங்கா செகண்ட் கம்மிங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இரண்டாம் வருகை பற்றியான ஒரு ஒரு சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன பண்றவங்க சகோதரர் வந்து குறிப்பிட்டது நம்ம பார்க்கிறோம். த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த அப்போகாலிப்சிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லும் போது அங்க கர்த்தர் இயேசுவோடைய இரண்டாம் வருகை எனக்கூடிய ஒரு சத்தியம் மிக முக்கியம் எனக்கூடிய ஒரு பாயிண்ட் டச் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள அவர் கடந்து போறாரு. அந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த புத்தகம் நேரடியா யார் கையில பெற்றுக்கொண்டிருக்கு, இல்லைன்னா இந்த புக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல யார் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது நம்ம அறிமுக வகுப்புல பார்த்த ஒரு விஷயம் தான். இது முற்றிலும் பிதாவாகிய தேவனுடைய பிளான், தேவனுடைய தெய்வீக திட்டம். நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தையை வாசிங்க இங்கிலீஷ்ல. which God gave unto him. தமிழ்ல நம்ம பார்க்கும்போது தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்த, அப்படின்னா தேவன் தான் இந்த திட்டத்தோடைய ஆத்தர். அவர் தான் வந்து இந்த ஒரு ரட்சிப்பு திட்டத்தின் அதிபதி, ஆத்தர் ஆஃப் சால்வேஷன். யாருன்னா தேவன் தான். அந்த திட்டத்தை உருவாக்குனவர் தேவன் தான். அது யார் கையில கொடுக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து கையில கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கையில அதை கொடுக்கும் போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பெற்றுக்கொள்ளும் போது அவரோட நிலை எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது, அந்த திவ்ய சுபாவத்துல அவர் இருந்தார், அந்த மகிமையின் ஸ்தானத்துல இருந்தார். நம்ம பார்க்கிறோம். இது மொத்தமே இந்த ஒரு ரட்சிப்பு திட்டம் மொத்தமே யாருதுன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான். இது வந்து வெளிப்படுத்தல் 5:1 நம்ம பார்க்கும் போது அந்த 7 முத்திரைகள் பிரிக்கும் போது அந்த புத்தகத்தை வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய வலது கையில வச்சு நிற்கிறாரு. வசனம் படிக்க வேண்டாம். சரி, இப்போ இந்த ஒரு பாயிண்ட தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா, திவ்ய சுபாவத்தில் இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு பெற்றுக்கொண்டு இப்போ அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை யார் கையில கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது தூதன் கையில கொடுக்கிறார். தூதன் கையில கொடுக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா அதிகமா நம்ம தியானிக்க போறது என்னன்னு பார்க்கும்போது, யார் அந்த தூதன்? அந்த தூதன் வழியா தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் யோவானுக்கு வருது. யோவான் ஊழியக்காரனா இருக்கக்கூடிய யோவான் அவர் கையில இருந்து யாருக்கு வருதுன்னு பார்க்கும்போது சபைக்கு வருது. ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. தூதன், ஊழியக்காரனா இருக்கக்கூடிய யோவான், சபை. இந்த வார்த்தையில கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, யார் அந்த தூதன்? சோ இந்த ஒரு தூதனை குறித்து நம்ம சகோதரர்கள் வந்து அந்த அளவுக்கு இது உற்று நோக்கி கவனிக்கணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது, இது வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் கவனிக்கிறது, இந்த தூதனை பத்தி கவனிக்கிறது நல்லது. சரி, இந்த தூதர்கள், இந்த தூதன் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா தூதர்கள் பத்தி நம்ம சில தகவலை புரிஞ்சுக்கலாம். யார் தூதர்கள்? தேவனுடைய தூதர்கள், ஏஞ்சல்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சில தகவல்கள், இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில தகவல்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:1. யோவான் 1:1. ஜான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning the word. Genesis 1:1. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, இங்க வசனத்துல வந்து 2 ஆதிகள் இருக்கு. ஒன்னு ஆதியிலே வார்த்தை இருந்தது, இன்னொரு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டி செஞ்சார். சோ இந்த 2 ஆதியில எது முதல், தேவனுடைய தெய்வீகத்துல எது முதல் வந்துச்சுன்னு பார்க்கும்போது, தேவன் அனாதியா இருக்கும் போது தேவன் முதல்ல உருவாக்குன ஒரு விஷயம் அது யாருன்னு பார்க்கும்போது லோகாஸ், அந்த வார்த்தை, கர்த்தர் இயேசுவை அவர் உருவாக்குனார். அதை தொடர்ந்து சில பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு பிறகு தேவன் என்ன பண்றாருன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டி செஞ்சார். இந்த 2 ஆதிகளுக்கு மத்தியில தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது
சில ஜீவ ராசிகளை வந்து அவர் சிருஷ்டி செய்யறார். அவங்கள பத்தி நம்ம வாசிக்கும் போது யோபு 38ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. யோபு 38:6-7. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார்? இது எதை குறிக்குதுன்னா, பூமியை வந்து ஒரு நிலைக்கால் நட்டும் போது இது யாருக்கு நட்டினாங்க? இது யோபு, தேவன் வந்து யோப பார்த்து கேட்கிற கேள்வி. இந்த பூமிக்கு நான் வந்து அஸ்திபாரம் போடும் போது நீங்க எங்க இருந்த? அப்படி அஸ்திவாரம் போடும் போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும் போது 7வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே. அங்க பார்க்கும்போது மார்னிங் ஸ்டார்ஸ், விடிய கால நட்சத்திரங்களும், அதுக்கப்புறம் யாருங்க? தேவ புத்திரர்கள் என்ன ஆனாங்கன்னு பார்க்கும்போது கம்பீரித்தார்கள். சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் கர்த்தர் இயேசு வார்த்தையாக சிருஷ்டி செஞ்சாரு. தேவன் வானத்தைய பூமியை சிருஷ்டி செஞ்சாரு. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தேவன் சிருஷ்டி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சிருஷ்டிகள் யாருன்னு பார்க்கும்போது தேவ தூதர்கள். சரி, இந்த தேவ தூதர்கள் பத்தி நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக சில பாயிண்ட்ஸ் பைபிள்ல நேரடியாக இருக்கக்கூடிய தேவ தூதர்களுடைய பேர் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒன்னா நம்ம பார்க்கும்போது அதுல சில முக்கியமான தூதர்களுடைய பேர் இருக்கு. அவர் பேர் என்னன்னு பார்க்கும்போது முதலாவது மைக்கேல், மிகாவேல், த ஆர்க்ஏஞ்சல். இவரை பத்தி நம்ம வாசிக்கும் போது யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஜூட் 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல். போதுங்க, பிரதான தூதனாகிய மிகாவேல், பிரதான தூதன். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மைக்கேல் த ஆர்க்ஏஞ்சல் வரும். மைக்கேல் த ஆர்க்ஏஞ்சல், ஹேண்ட் இல்ல, இல்ல. அப்படின்னா ஒரு வார்த்தையில பேசப்பட்ட த, THE த இங்கிலீஷ்ல. அப்படின்னா அது வந்து இந்த வார்த்தை வந்து த அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஈடா, இவருக்கு இணையா வேற தூதர் இல்ல. யார் இந்த மிகாவேல் பார்க்கும்போது இவர் தேவனை போன்றவர். யாரு? கர்த்தர் இயேசு. சோ பார்க்கும்போது அவங்களுடைய வரிசையில ரேங்க்ல பார்க்கும்போது மைக்கேல், மிகாவேல் இவர் தான் ஹையஸ்ட். பிதாவாகிய தேவன் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல ஒரு தூதனாக வார்த்தையாக யார் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு, த மிகாவேல் ஆர்க்ஏஞ்சல். அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பூமிக்கு மனுஷனா வரத்துக்கு முன்பதாக ஒரு பிரதான தூதரா கர்த்தர் இயேசு இருந்திருக்கிறார். நெக்ஸ்ட் காப்ரியேல். இவரை பத்தி நம்ம வாசிக்கும் போது தானியேல் 8:18 நம்ம 16 வசனம் வாசிக்கலாம். Daniel 8 chapter 16th verse. அன்றியும் காப்ரியேலே, முதலா தேவனுடைய பைபிள்ல வரக்கூடிய வார்த்தை காப்ரியேல், the man of God, மனுஷனை போலவர், தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார் காப்ரியேல். இவருடைய ரேங்க் நம்ம பார்க்கும் போது வரிசையில இவரோ ஒரு மிகப்பெரிய தூதர். இவருடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்க்கும் போது இவர் ஒரு மெசஞ்சர், செய்தியை கொண்டு வருகிறவர், செய்தியை கொண்டு போகிறவர், மெசஞ்சர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது வேதத்துல ரொம்ப முக்கியமான தூதர்களுடைய பேர்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது செராஃப், செராஃபிம், செருபியர்கள். இவங்களை பத்தி நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செராபீன்கள் அவருக்கு முன்பாய் நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து. பாருங்க, அப்புறம் வாசிங்க தொடர்ந்து. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இவங்க வந்து செராஃபிம்ஸ், ரொம்ப முக்கியமான தூதர்கள்.
இவங்களுக்கு 6 சிறகுகள் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெவலேஷன்ல நம்ம திரும்ப பார்க்க போறோம். இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். இவங்களுக்கு ஒரு 6 சிறகுகள் இருக்கு. இந்த 6 சிறகுகள் வச்சிருக்கக்கூடிய இந்த செராபிமோடைய பிரதானமான வேலை என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய சிங்காசனத்தை மத்தியில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் முன்பாக நின்னு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவங்க தேவனை போற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க, புகழக்கூடியவர்களா இருக்காங்க. செராபின்கள். அடுத்த வரக்கூடிய தூதன் ஆதியாகமம் 3:24. ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்குள் கிழக்கே கெரோபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார். கெரோபியன்கள் இவங்க யாருன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல எப்போ ஆதாமோ ஏவால பாவம் செஞ்சுட்டு பிறகு அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது, கெரோபியன்கள் அநேக தூதர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, பட்டயம் போட்டு வச்சிருக்கிறாரு. பாருங்க, இந்த வார்த்தைகள் பார்க்கும்போது செராஃப் அப்படின்னா ஒருத்தர், செராஃபிம் அப்படின்னா அநேகர், கெரோப் ஒருத்தர், கெரோபிம் அப்படின்னா அநேகர். அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் இல்ல, அநேகர தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, நிக்க வச்சிருக்கிறாரு. இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்க்கும்போது கார்டிங் ஏஞ்சல்ஸ். கார்டிங் ஏஞ்சல்ஸ்னா அவங்க பாதுகாக்கக்கூடிய தூதர்கள். ஸோ இவங்க கூட எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த மகா பரிசுத்தமான அந்த ஒரு ஸ்தலத்துல, உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய 2 குணலட்சணம் காணப்படுற அந்த ஒரு கெரோபியன்கள் பாதுகாக்கிறாங்க தேவனுடைய குணலட்சணங்களை. ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தேவ தூதர்கள். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரேங்க் உங்களுக்கு புரியுது. வரிசை பார்க்கும்போது இப்போ நம்ம மிகாவேல் அப்படின்னு சொன்னா அவர் பிரதானமானவர், பெரியவர். நெக்ஸ்ட் கேப்ரியல் பார்க்கும்போது தூதன். நெக்ஸ்ட் அப்புறம் செராஃபிம், இவர் யாருன்னு பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக பரிசுத்தர் பரிசுத்தர் போற்றக்கூடிய, தேவனுக்கு முன்பாக ரொம்ப பெரியவங்க. நெக்ஸ்ட் கெரோபியர்கள், காவல் காக்கக்கூடிய தூதர்கள். நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலான சில தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நம்ம வாசிக்கும் போது எபிரியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 4ஆம் வசனம் இல்ல 14ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. பாருங்க, பணிவிட ஆவிகள், இது ரொம்ப ஸ்பெஷல். மினிஸ்டரிங் ஸ்பிரிட். இவங்க யாருன்னு பார்க்கும்போது, இவங்க தேவன் விசேஷமாக இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் அனுமதிக்கப்படுற பணிவிட ஆவிகள். யாருக்காகன்னு பார்க்கும்போது, நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரிச்சு கொள்ள இவங்க நமக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு ஊழியக்காரா இருக்கிறாங்க, பணிவிடைக்காரர்களா இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இவங்களுடைய பிரதானமான வேலை என்னன்னா, நம்மள ஒரு நாள் முழுக்க காத்து பாதுகாத்து தேவனுடைய சன்னதி முன்னாடி நேரடியாக போய் ரிப்போர்ட் கொடுக்கறது. ஸோ ஒவ்வொருத்தரும் கான்செக்ரேட் இந்த பூமியில பண்ணும்போது பரலோகத்துல ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும். யாரு இவங்களுக்கு போய் பணிவிட ஆவிகளா போய் இருக்கலாம்னு. ஏன்னா தேவனிடத்துல நேரடியா போய் பேசக்கூடிய வாய்ப்பு, ஸ்லாக்கியம், நம்மளை பத்தியான சாட்சி கொடுக்குறவங்க யாருன்னு பார்க்கும்போது இந்த பணிவிட ஆவிகள். சரி, இன்னொரு தூதனுக்கு பத்தி கூட இருக்கு. அவர் யாருன்னு பார்க்கும்போது ஏசாயா 14:12. ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. பாருங்க, இந்த நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷல். ஆனா என்ன ஆயிட்டாரு, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. யார் இதுன்னு பார்க்கும்போது லூசிஃபர், சாத்தான். சோ சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தேவ தூதர்கள் அவங்களுடைய ரேங்க், அவங்களுடைய நிலைகள் பார்க்கும்போது எல்லா தூதர்களும் ஒரே வேலை இல்லை. எல்லா தூதர்களுக்கும்
ஒரே வல்லமை இல்ல. எல்லா தூதரும் எப்படி இல்லைங்க, ஒன்ன போல இல்ல, வெவ்வேறு தூதர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இந்த சப்ஜெக்ட் தியானிக்கும் போது, விசேஷமாக தூதர்கள் பத்தி தியானிக்கும் போது நம்ம ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டோம். யோவான் 1:1 தேவன் லோகாச சிருஷ்டி செஞ்சார். ஆதியாகமம் 1:1 தேவன் பூமியை சிருஷ்டி செஞ்சார். நம்ம தேவனோட தெய்வீக திட்டத்தில் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த சிருஷ்டிப்பின் வாரங்கள், இந்த சிருஷ்டிப்பின் வாரத்தை பார்க்கும் போது இந்த பூமியை சரிப்படுத்த தேவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எவ்வளோன்னா 49,000 வருஷம். ஒரு நாள் என்று தேவனுக்கு 7,000 வருஷம்னா 7 நாள்னா 49,000 வருஷம். அப்படின்னா இந்த பூமியை அவர் சிருஷ்டி செஞ்சதுக்கு முன்பாக யார் இருந்திருக்கிறாங்கன்னா தூதர்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு தூதனுடைய வயதை நம்ம எடுத்து பார்க்கும் போது 49,000 வருஷத்துக்கு குறைவான வருஷம். அப்படின்னா நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில தேவன் ஒரு பணிவிட ஆவியை வச்சிருக்கிறார். மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ், தூதர்கள். நம்ம போக்குலையும் வரத்துலையும் நம்ம பேசுற பேச்சையும் எல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. ஒரு வேளை திரும்பி பார்த்து அவங்க கிட்ட உங்களுடைய வயசு என்னன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? என் வயசு பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம ரொம்ப மூத்தவர்கள் கிட்ட நம்ம பேசும்போது உன் வயசு என் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ தூதர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் நம்ம முன்வைக்கும் போது தூதர்களுடைய வல்லமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க ரொம்ப பெரியவங்க, ஆனா அவங்க நமக்கு என்னவா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பணிவிட ஆவியா இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல. சரி, தூதர்கள் பத்தி நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிற காரணம் என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த தூதன் யோவானுக்கு ஊழியம் செஞ்சார், இல்ல கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்கிட்டு, சரிங்களா, அந்த யோவான் கிட்ட எந்த தூதர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வரிசையில நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் அந்த தூதன். பிரதான ஆசாரியரோட மிக்காவேல். அவர் யாரு? கர்த்தர் இயேசு. அவர் இந்த பூமிக்கு மாம்சமாக ஆக்கப்பட்டாரு, வந்தாரு, அவர் ஓட்டத்தை முடிச்சாரு, திவ்ய சுபாவத்துக்கு போயிட்டாரு. அப்படின்னா அந்த தூதன் மிக்காவேல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் மிக்காவேல் தான் கர்த்தர் இயேசு. அப்படின்னா 2ஆம் வரிசையில் இருக்கக்கூடிய தூதன் யாருன்னு பார்க்கும்போது காப்ரியேல். காப்ரியேல். சரி, ஏன் தேவன் ஏன் இந்த இடத்துல நம்ம காப்ரியேலை குறிப்பிடுறோம்? ஏன்? அதுக்கு சகோதரர்கள் சில உதாரணங்கள் கொடுக்குறாங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் கர்த்தர் இயேசு கிட்ட கொடுக்கிறார், கர்த்தர் இயேசு காப்ரியேல் கிட்ட கொடுக்கிறார், காப்ரியேல் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏன் காப்ரியேலை கொண்டு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான சில ரீசனிங்னா சில ஒரு கருத்துக்கள் சொல்லும் போது ரொம்ப முக்கியமா காப்ரியேல் கிட்ட ஒரு விசேஷமான தன்மை இருந்துச்சு. அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய செய்தியை சுமந்து போறவர் காப்ரியேல் தூதன். அந்த காப்ரியேல் தூதன் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரி பழைய ஏற்பாட்டுல சில புத்தகத்தை அவர் கையாண்டுக்கிறார். அதுல ரொம்ப விசேஷமா எந்த புத்தகம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லக்கூடிய தானியேல் புஸ்தகம். பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டுல எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான புஸ்தகமோ அதே போலதான் தானியேல் புஸ்தகம் கூட எப்படி இருக்கு பழைய ஏற்பாட்டுல ரொம்ப மிக கனம் புரிந்த ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை யார் கையாண்டு இருக்கிறாங்க, தேவனுடைய செய்தியை யார் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது காப்ரியேல் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய தூதர், காப்ரியேல் தூதர் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ சகோதர சகோதரிகளே, அதனால தான் யார் கையில இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு? தூதனா இருக்கக்கூடிய காப்ரியேல் கிட்ட. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த ஸ்கில் இருந்திருக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி கொண்டு போய் டெலிவர் பண்ணணும்னு யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா காப்ரியேல் தூதனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பை யாருக்கு தேவன் தராரு? இயேசு கிறிஸ்து மூலியமாக காப்ரியேலுக்கு இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தரும்போது அவரு யோவானுக்கு என்ன பண்றாருன்னா உண்மையும் உத்தமமாக அந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். சரி,
சில தகவல், காபிரியல் பத்தியான சில தகவல், அவரை பத்தி வேதத்துல இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம வாசிக்கும் போது, ஒரு முக்கியமான பெரிய தீர்க்க தரிசனம், 2300 ராப்பகல்கள், ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியம். அந்த சத்தியத்துக்கு பிறகுதான் இந்த செய்தி யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தானியேல் 8:16 நம்ம வாசிக்கும் போது முதலா காபிரியலுடைய பேர் வருது. தானியேல் 8:16 படிங்க. அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனம் விளங்க பண்ணும் என்று. பாருங்க, இவனுக்குன்னா தானியேலுக்கு காபிரியல் என்ன ஆறாரா? தரிசனம் ஆகுறாரு. நெக்ஸ்ட் முக்கியமான தீர்க்க தரிசனம், 70 வாரம் தீர்க்க தரிசனம், கர்த்தர் இயேசுவுடைய முதலாம் வருகை பற்றியான பெரிய தீர்க்க தரிசனம். இது தானியேலுக்கு யார் காமிக்கிறாங்கன்னு பார்க்கும் போது மறுபடியும் யார் காமிக்கிறாரு? காபிரியல். வாசிக்கலாம் 9:21 தானியேல். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல். பாருங்க, முதல் தரிசனம் எப்போ? 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போ 2வது தரிசனத்துல அவர் வராரு, 70 தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது. அதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாதிரி காபிரியல் வந்து தானியேலுக்கு தரிசனமான அதே காபிரியல் தான் எப்போ கர்த்தர் இயேசு அந்த ஒரு மரியா வயிற்றுல ஆவி நிலையில ஜெனிப்பிக்கும் போது சில மனித பாத்திரங்களுக்கு அவர் தரிசிக்கிறார். நம்ம வசனம் படிக்க வேண்டாம், வசனம் நான் சொல்லின்னு போறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20-21 யோசேப்பு கிட்ட ஒரு தரிசனம் ஆகுறாரு. ஓ, மரியா சரியில்லை, அவங்கள நான் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணும் போது காபிரியல் தேவனுடைய தூதனா வந்து அவர் என்ன பண்றாருன்னா யோசேப்பு கிட்ட தரிசனம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஜெக்கேரியா, ஆலயத்துல இருக்கக்கூடிய ஜெக்கேரியாக்கு தரிசனம் ஆகுறாரு. அதே போல நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது லூக்கு 1:9 ஜெக்கேரியாக்கு தரிசனம் ஆகுறாரு. லூக்கு 1:28 கர்த்தர் இயேசுவோட தாயான மரியாளுக்கு தரிசனம் ஆகுறாரு நசரேத்துல. இது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம், ஆதியாகமத்துல 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு 3 புருஷர்கள் வந்து என்ன ஆகுனாங்க? தரிசிச்சாங்க. அதுல ஒரு புருஷர் கர்த்தர் இயேசு மிகாவேலாக, இன்னொரு புருஷன் யாரா இருக்கிறாருன்னு பார்க்கும்போது காபிரியல் இருக்கிறாரு. அப்படின்னா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவர் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பெரிய ஆள். இவரு ரொம்ப பெரிய தூதன், மிகாவேல் பக்கத்திலே இருக்கக்கூடிய தூதன். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களை நம்ம எடுத்து 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 தியானிக்கும் போது காபிரியலோடைய மிக முக்கியமான மெசேஜ், காபிரியலோட முக்கியமான செய்தி யாரை குறித்து இருந்துச்சு பார்க்கும்போது, காபிரியல் எங்கெல்லாம் அவர் பேசுறாரோ தீர்க்க தரிசனத்துல அங்கெல்லாம் யாரை பத்தி மாத்திரம் பேசுவாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசுவார். 2300 ராப்பகல்கள் யாரோட சம்பந்தப்பட்டிருக்கு? கர்த்தர் இயேசுவோட 2ஆம் வருகை குறித்து சம்பவப்பட்டிருக்கு. அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஆலயம் சுத்திகரிக்கணும், அந்த தீர்க்க தரிசனம். 70 வார தீர்க்க தரிசனம், கர்த்தர் இயேசுவோடைய முதல் வருகை. அதே போல இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது தூதன் வந்து யோசேப்பு கிட்ட அவரு வந்து தரிசனமாக கர்த்தர் இயேசு பிறக்க போறாரு, தேவகுமாரன் பிறக்க போகிறாரு. ஜெக்கரியா கிட்டயும் அதே செய்தி தான். மரியா கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க? சமாதானம் உண்டாவதாக, உலக ரட்சகர் உங்களுடைய வயிற்றுல பிறக்க போறார் எனக்குடைய மிகப்பெரிய நற்செய்தி. கர்த்தர் இயேசுவை பற்றியான செய்திகள் யார் சுமந்து கொண்டு வராருன்னு பார்க்கும்போது காபிரியேல். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய செய்தியை வந்து காபிரியேல் சுமக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு சகோதர சகோதரிகளே. அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல இதோ ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தர் இயேசு பத்தி பழைய ஏற்பாடு காலத்துல எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் யார் வந்து கர்த்தர் இயேசு பத்தி பேசியிருப்பாங்கன்னா காபிரியேல் பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த வசனம் யாரை குறித்து பேசுது, யார் பேசிக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 3:14, யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். இப்போ மோசே கிட்ட தேவன் முதல்ல அவருடைய பேர் வெளி தெரிவிக்கிறார். நானே நான் இருக்கிறவராக இருக்கிறேன்.
ஒருவேளை நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெட்ல இருக்கும், சில பைபிள்ஸ்ல ரெட் கலர்ல இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசியிருக்கிறார் அப்படின்னா இந்த வசனம் யாரை பத்தி பேசுது? பிதாவாகிய தேவன் பத்தி பேசுது. அப்படின்னா இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னா யார் எப்படி பேசுறாருன்னா அவர் மிக்காவேல் தூதனா இருக்கும் போது பேசுறாரு. ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தர் இயேசு பத்தி பேசுதோ அங்கெல்லாம் காபிரியேல் தூதன் பேசுவார். பைபிள்ல எங்கெல்லாம் பிதாவாக தேவன் பத்தி பேசுதோ காபிரியேல் பேச மாட்டார். யார் பேசுவாருங்க? அவரை பார்க்கிலும் ஒரு படி மேல இருக்கக்கூடிய மிக்காவேல் தூதன் பேசுவார். எவ்வளவு ஆச்சரியமான சத்தியம் பாருங்க. ஒரு படி மேல இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க பத்தி சாட்சி கொடுக்குவாங்க. பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை ஒரு தேவன், எங்கேயோ பைபிள்ல பேச மாட்டார், நேரடியா பேச மாட்டார். மிக்காவேல் தூதன் கொண்டு பேசுவார். கர்த்தர் இயேசு மூலியமா பேசுவார். கர்த்தர் இயேசு எங்கேயோ அவரை பத்தி அவரே பேச மாட்டார், காபிரியேல் கொண்டு பேசுவார். அப்படின்னா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ஒரு டிவைன் புரோட்டோகால். இதுதான் தேவனுடைய டிவைன் புரோட்டோகால். இப்படித்தான் தேவன் அவருடைய வார்த்தைய மகிமைப்படுத்தி எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:2 ரொம்ப முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 27:2 உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். பாருங்க, உன் வாய் அல்ல புறத்தியான் வாயை புகழட்டும், உன் உதடல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். ரொம்ப ஆச்சரியமான சத்தியம். பிதாவாகிய தேவனை அவரு புகழணும், போற்றணும், துதிக்கணும்னா எங்கேயோ சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை போற்றுங்க புகழுங்கன்னு சொல்ல மாட்டாரு. யார் மூலியமா சொல்வாரு? இல்ல யார் சொல்வாங்க? லோகாஸ், மிக்காவேல் தூதன் மூலியமா. அதே போல கர்த்தர் இயேசுடைய சிறப்பம்சம். இப்ப 70 வாரம் தீர்க்க தரிசனம்னா இது கர்த்தர் இயேசுவை பத்தி பேசுது. அவர் 70 வாரம் போவோம், அந்த ஒரு 69வது வாரம் மத்தியில ஒரு சாகப்படணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம்லாம் காபிரியேல் கர்த்தர் இயேசுவை பத்தி மிகைப்படுத்தி பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வாய் அல்ல புறத்தியார் வாயினா நம்மளை பத்தி பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதர் நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். மத்தவங்க நம்மளை பத்தி சொல்லும் போது எப்படி இருக்குங்க? ஒரு மிகப்பெரிய கனம் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் இந்த டிவைன் புரோட்டோகால் நம்ம எடுத்து பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவை உயர்த்தணும்னா காபிரியேலை வச்சுதான் தேவன் உயர்த்துவார். அவருடைய வார்த்தைகள் அப்படி வச்சுதான் உயர்த்துவார். பிதாவாகிய தேவனை உயர்த்தணும்னா அங்க காபிரியேல் கூட அங்க வழி இல்லை. யார்தான் உயர்த்தணும்? மிக்காவேல் தூதன். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகள், அந்த டிவைன் புரோட்டோகால். இப்படித்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தூதர்களை பயன்படுத்தி வேதத்துல இருக்கக்கூடிய வசனங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். உன் வாய் அல்ல புறத்தியார் வாயை உன்னை புகழட்டும். சகோதர சகோதரிகள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஒரு பாயிண்டை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சம்பவம், காபிரியேல் பத்தியான ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தானியேல் 10:13. ஆனா இந்த சம்பவம் வசனம் அந்த ஒரு அதிகாரத்திலே வரும். இந்த வசனத்தோடைய சாராம்சம் நான் பேசுறேன். 13 வாசியத்துக்கு முன்னாடி 7ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. நான் மொத்த நடந்த நிகழ்வுகளை நான் சொல்றேன். தானியேல் 10:7. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். அப்படின்னா ஒரு தரிசனத்தை தேவன் காமிக்கிறார் தானியேலுக்கு. அந்த தரிசனத்தை யாரு என்ன பண்றாருன்னா தானியேல் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அதை பத்தியான சிந்தனை தானியேலுக்கு ஓடினே இருக்கு. இது என்ன அர்த்தம், என்ன விஷயம், ஒண்ணுமே புரியல. அப்போ தானியேல் என்ன பண்றாருன்னா ஒரு ஜெபம் பண்றாரு, ஒரு பிரேயர் பண்றாரு. அந்த பிரேயர் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்துல போகுது இந்த தரிசனத்தை பத்தி. ஏன்னா இந்த ஒரு தரிசனம் அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ரொம்பவே தானியேலை தூங்க விடல. வசனம் நம்ம 8வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. நான்
தனித்து விடப்பட்டு ம் அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். ம் என் பெலனெல்லாம் போயிற்று, ம் என் உருவம் மாறி வாடி போயிற்று, ம் எழிலற்று போனேன். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தானியேல் வந்து அந்த தரிசனத்தை பார்த்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆகுறாரு, சோர்ந்து போயிடுறாரு, அவருடைய பலன் மொத்தம் போயிடுச்சு. இப்போ போகும்போது என்னன்னா அந்த தரிசனத்துக்கான அர்த்தத்தை வந்து அவர் தேடும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்துல அவர் ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறாரு, ஒண்ணுமே அங்க வெளிவரல, எந்த ஒரு விஷயமும் வந்து அங்க வெளிப்படல. என்னடா இது, இந்த தரிசனத்தை தேவன் காமிச்சிட்டாரு, இதுக்குள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது இதுக்குள்ள என்னவோ ஒரு விஷயம் இருக்கு. நான் தேவன் கிட்ட அவரோட சமூகத்துல வந்து கேட்கிறேன், விண்ணப்பம் பண்றேன், என்ன ஆகுதுன்னா ஒன்னும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட் 2 வாட்டி தரிசனத்தை காமிக்கும் போது காப்ரியேல் தூதன் வந்தாரு, அதை பத்தியான விளக்கத்தை சொன்னாரு. இந்த வாட்டி அவர் ஏன் வரல, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு தானியேல் என்ன பண்றாருன்னா ஒரு 21 நாள் இந்த தரிசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னு யோசனை பண்ணி என்ன ஆயிடுறாருன்னா சோர்ந்து போயிடுறாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. அப்படி சோர்ந்து போகும்போது என்ன நடக்குதுன்னா வாசிக்கலாம். தானியேல் 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இங்க தானியேல் பூமியில தரிசனத்தை பார்த்துட்டாரு, அத பத்தியான விளக்கத்தை புரிஞ்சுக்கிறது தேவனோட சமூகத்துல ஜெபம் பண்ணாரு, ஆனா பதில் கிடைக்கல. இது மனுஷனோட பார்வையில. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது தானியேல் அங்க ஜெபம் பண்ணும் போதே தேவனுடைய சைட்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஜெபத்துக்கான பதில் வந்து கிடைச்சிச்சு, அந்த விண்ணப்பத்துக்கான பதில், அந்த தீர்க்க தரிசனத்தோடைய பதில் கிடைச்சிச்சு. இப்ப அந்த பதிலை யார் கொண்டு வராருன்னு பார்க்கும்போது காப்ரியேல் தூதன் கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா சென்டர்ல மறுபடியும் வாசிங்க 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தரிசனத்தோடைய அர்த்தத்தை கொண்டு வரும்போது பெர்சியா நாட்டுடைய அதிபதி யார புச்சுக்கிறாங்க, அந்த தூதனை. இந்த இடத்துல அந்த தூதன் யாருன்னா காப்ரியேல புச்சுக்கிறாங்க. எதுக்கு? அந்த தூது யார்கிட்ட போக கூடாது, தானியேல் கிட்ட போக கூடாது, அந்த தூதவன் வந்து புச்சுக்கிறாரு. இப்ப தானியேல் வந்து அந்த ஒரு ஜபத்துக்காக வெயிட் பண்ணிருக்கிறாரு. இந்த இடத்துல காப்ரியேல் என்ன ஆயிட்டாருன்னா பர்ஷியா ராஜா கூட என்ன ஆயிட்டு இருக்காருன்னா மாட்டின்றாரு. அந்த இடத்துல பர்ஷியா ராஜா வந்து சாத்தானுடைய சேனைகள், சாத்தானுடைய வல்லமை அல்ல அங்க மாட்டின்றாரு. காப்ரியேல் தூதன்னு சமாளிக்கிறார். எவ்வளவு நாள் சண்டை போட்டிருக்கிறாங்க? 21 நாள். தேவ தூதன், பிரதான தூதனுக்கு நெக்ஸ்ட் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய காப்ரியேல் தூதன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா 21 நாள் என்ன பண்ணிருக்கிறாரு, சண்டை போட்டு இருக்கிறாரு. அப்படி 21 நாள் போராடும் போது என்ன இருக்குன்னா காப்ரியேல் தூதனால் முடியல. அப்ப யார் வந்து களத்துல இறங்குறாங்கன்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு சண்டையில வந்து மிகாவேல் வராரு. மிகாவேல் வந்துட்டு என்ன பண்றாரு, உதவி செய்யறாரு. சகோதர சகோதரிகளே, ரொம்ப மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதும் கடைசி நாட்கள் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். 15. அவன் அந்த வார்த்தைகளை என்னோடு சொல்லுவேன், நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்றவன் போனானேன். இப்போ அந்த செய்தியை கொண்டு வந்துட்டு காப்ரியேல் சொல்றாரு, இது கடைசி காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்பான்னு என்ன ஆகுறாரு, தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. யாரு? தானியேல். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாய் ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தால் என் மூட்டுக்கள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடு பேச கூடுவதெப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றான். இப்ப இந்த மாதிரி பலனற்று போன நிலையில தானியேல் காணப்படும் போது அந்த தூதன் என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது பலப்படுத்துறாரு. ஏன் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம்?
அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் ஒரு விஷயத்த தரிசனமா பார்க்கிறாரு, அதுக்காக ஜெபம் ஏறெடுக்கிறாரு. தேவனோட சமூகத்துல அந்த ஜெபம் போயிடுச்சு. ஆனா அந்த ஜெபத்துக்கான பதில் வரும்போது ஒரு மிகப்பெரிய தடை எங்க இருக்கு? வானத்துல. அந்த அந்தகாரத்தோடைய அதிபதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஜெபத்துக்கான பதில் பூமிக்கு வராதபடிக்கு என்ன பண்றாங்க? காபிரியேல் தூதனை பிடிச்சுக்கும் போது காபிரியேல் போராடுறாரு. அவருடைய போராட்டம் கைவிடக்கூடிய சூழல் இருக்கும் போது மிக்காவேல், காபிரியேலை பார்க்கிலும் மிகப்பெரிய தூதனாக இருக்கக்கூடிய மிக்காவேல் நின்று அது உதவி செஞ்சு காபிரியேலை ரிலீஸ் பண்றாரு. அந்த தூது யாருக்கு வருது? தானியேலுக்கு வருது. சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டிக்கு மிக முக்கியமான ஒரு லெசன் இதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நம்ம ஜெபிச்சிருப்போம், ஜெபிச்சுனே இருப்போம். அது தேவனுடைய சமூகத்துல போகாமலாம் இல்ல, போயிடுச்சு. ஆனா போன ஜெபம் அது பதிலாக இந்த பூமிக்கு வரும்போது நிறைய தடங்கல்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் கை கூடல, அமையல அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு விசுவாசம்லாம் இல்ல. அந்த இடத்துல ஒரு தடங்கல் ஏற்படுதுன்னா அந்த தடங்கல் நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல காபிரியேல் தூதன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராடிட்டு அவர்னால முடியாத போது மிக்காவேல் அவருடைய பலத்தை பயன்படுத்த, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த தூதத்தை கொடுக்கும் போது அந்த ஜெபத்தோடைய அந்த ஒரு விண்ணப்பத்தோடைய பதில் தானியேல் கிடைக்கும் போது செத்த நிலையில தானியேல் ஆயிட்டாரு. இதே போலதான் சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன பார்வையை நம்ம பார்க்கும் போது கூட சில நாட்கள் இல்ல, நம்மளுடைய இந்த ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் எனக்கூடிய விஷயத்துல தடைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் கேட்காமலாம் இல்ல, மிகுந்த போராட்டத்தை மத்தியில அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கூட சேர்க்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுக்கு மிகப்பெரிய பலன் நமக்கு தேவை, காத்திருதல் ரொம்ப தேவை. ஏன்னா நம்மளை பார்க்கிலும் இந்த மாம்சத்துல வாழ்கிற புதிய சிருஷ்டிகளை பார்க்கிலும் சில விழுந்து போன தேவதூதர்களுடைய தாக்கங்கள் இருக்கலாம், இல்ல சில சந்தர்ப்ப சூழல்கள் அமையாம இருக்கலாம். இதெல்லாம் தேவனுக்கு தெரியுங்க. ஒரு ஏற்ற நேரத்துல நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும் போது அது உண்மையாகவே அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட், ஒருவேளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரை நம்ம எடுத்து பார்க்கும் போது ஏன் தேவன் அடையாள பாஷையாக இந்த வெளிப்படுத்துற அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கும் போது கூட ஒரு காரணம் இருக்கலாம். இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தோட சத்தியம் வெறும் புதிய சிருஷ்டிக்கு மாத்திரம் புரியணும் தான் முற்றிலுமா அடையாளத்தில் எழுதியிருக்கலாம். ஒருவேளை இந்த புத்தகத்தை சாத்தானுக்கு கிடைச்சிருந்தா, சபையோட வரலாறு தெரிஞ்சிருந்தா, தேவனோட ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா, கர்த்தர் இயேசுவோட 2ஆம் பிரசனத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா, இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்றாருன்னா முற்றிலுமாக அடையாள பாஷையாக இதை ஃபுல்லா மாத்திட்டு ஃபுல்லா கோடிங் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா புதிய சிருஷ்டிக்கு மாத்திரம் புரியுற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா காபிரியேல் தூதன் மூலியமா கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப பெரிய ட்ரூத்து சிம்பிளான முறையில நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு சுமந்து வந்த காபிரியேலுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகம் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன, யாரு அந்த ஒரு தூதன் கண்டுபிடிக்கும் போது அந்த தூதன் யாருங்க? அந்த காபிரியேல் தூதன். இப்ப மறுபடியும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக, இயேசு தூதனாக இருக்கக்கூடிய காபிரியேல் மூலியமாக, காபிரியேல் தூதன் ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய யோவானுக்கு இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். சோ அந்த ஒரு வார்த்தையை நமக்கு போன வாரமே பார்த்துட்டோம். யோவானுடைய பாயிண்ட்ல சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னா என்னன்னா, யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்கும் போது அவர் திரும்பி பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சு, ஒரு கால சபையே என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சர்ச் பீரியட் என்ன ஆயிடுச்சு, முடிச்சிச்சு. இப்போ யோவான் வகுப்பாளர் இருக்கக்கூடிய நாம் இந்த வாங்கும் போது
திரும்பி பார்த்தா எவ்வளவு சபை முடிஞ்சிட்டு இருக்காங்க? முதல் 6 கால சபை முடிஞ்சிட்டு இருக்கோம். சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வெளிப்படுத்தல் 1:1 அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும். பாருங்க, தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய ஊழியக்காரன் யோவானுக்கு. யோவான எப்படி சொல்ல வர்றாருன்னு இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்கும் போது, to show unto his servants which things which must shortly come to to pass. show unto his servant ஜான். யோவான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். இந்த இடத்துல சர்வெண்ட், அதுக்கான வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது பாண்ட் சர்வெண்ட் அப்படின்னு வருது. இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது ஸ்லேவ், அடிமைகள். பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல யோவான் பத்தி சொல்லும் போது ஊழியக்காரனா இருக்கக்கூடிய யோவான் அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு அடிமையா இருக்கிறார். இந்த வார்த்தை உலகத்தார்ல பயன்படுத்தும் போது ரொம்ப கொடூரமான வார்த்தை, அடிமை என்னக்கூடிய வார்த்தை. ஆனா ஸ்கிரிப்சரல் எடுத்து பார்த்தா, வசனத்துல எடுத்து பார்த்தா தேவனுடைய அடிமைகள் நம்ம. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. லவ்லி பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன். இந்த வார்த்தையை நம்மளால வார்த்தையில விவரிக்க முடியாது. தேவனுடைய அடிமைகள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கூட சகோதரர் குறிப்பிடும் போது, இந்த இடத்துல யோவான் யார்? யோவான் உடைய பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரேஸ் ஆஃப் ஜெஹோவா. யோவான்னா என்ன அர்த்தங்க? யெகோவாவின் கிருபை. கண்டிப்பா அந்த இடத்துல யோவான்னா, இந்த இடத்துல யோவான் வகுப்பார் யெகோவாவுடைய கிருபை தான். அவருடைய கிருபைனால அடிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது எவ்வளவு காரியம் வருது பாருங்க. தேவனுடைய தன்மை புரியுது, கர்த்தர் இயேசுவோடைய நிலை புரியுது, தூதனுடைய நிலை புரியுது. யோவான் சர்வெண்ட், ஊழியக்காரன், அடிமையாக இருக்கக்கூடிய யோவான், அவரை பத்தி எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது இத 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்த சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாய் அறிவித்திருக்கிறான். பாருங்க, இப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 2 காரியம் பேசப்படுது. ஒன்னு, தேவனுடைய வசனத்தை இவர் என்ன பண்ணணும்? குறித்து எழுதணும், ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டாவது, சாட்சி கொடுக்கணும். அதாவது எழுதுறது ஒரு வேலை, சாட்சி கொடுக்கறது இன்னொரு வேலை. அப்படின்னா இந்த இடத்துல யோவானுடைய வேலை பிரதானமா என்ன இருந்துச்சுன்னா, காப்ரியேல் தூதன் அந்த தரிசனத்தை காட்ட 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 இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்டெனோகிராஃபர்னா கோர்ட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஜட்ஜோ அங்க வழக்காடுற எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் டைப் பண்ணினே இருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணினே இருப்பாங்க. அந்த வேலை என்ன பண்ணாருன்னா யோவான் பண்றாரு, டைப் பண்ணினே இருக்கிறாரு. என்ன தரிசனம், என்ன சொல்றாரு, இதெல்லாம் அப்படியே டைப் பண்ணி வைக்கிறாரு, ரெக்கார்ட் பண்றாரு. இது ஒரு வேலை. இன்னொரு வேலை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்னன்னு பார்க்கும்போது சாட்சியாக, டெஸ்டமோனியா என்ன பண்றாருன்னா தெரிவிக்கிறார். என்ன அந்த சாட்சி, என்ன டெஸ்டமோனி பார்க்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய டெஸ்டமோனி, சாட்சிக்கான மீனிங் கிரேக்க வார்த்தை மார்டோரியா அப்படின்னா என்ன வார்த்தை? மார்டோரியான்னு என்ன அர்த்தம்? மார்டையர், ரத்த சாட்சி எனக்கூடிய ஒரு வார்த்தையா வருது. அப்படின்னா தேவனுடைய அந்த வார்த்தைய அவர் வெறும் எழுதி வைக்கிறவர் மாத்திரம் இல்ல, மாறாக ரத்த சாட்சியாக கர்த்தர் இயேசுக்காக அவர் என்ன ஆகணும்? மரிக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல ரத்த சாட்சி எனக்கூடிய வார்த்தை யோவானுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அவர் உண்மையா அப்படித்தான் வாழ்ந்து மறைச்சாரு. இப்ப யோவான் வகுப்பாரா இருக்கக்கூடிய நமக்கு இந்த வார்த்தை எப்படி இருக்கு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரத்த சாட்சினா என்ன? கர்த்தர் இயேசுக்காக ஒரு கோரமா மரிக்கிறது தான் ரத்த சாட்சி, கொலை செய்கிறது தான் ரத்த சாட்சி. ஆனா இந்த வசனத்துல அப்படி நம்ம முழுமையா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது,
ஒரு ஆங்கிள் வந்து இந்த ஒரு டெஸ்டமோனிக்கான வார்த்தை வந்து ரத்த சாட்சியா இருந்தாலும், இன்னொரு ஆங்கிள் இந்த ஒரு வார்த்தை எப்படி பார்க்கணும்னா, முற்றிலுமாக உண்மை உள்ளவர்களா காணப்படுறது. அழைக்கப்பட்ட நிலை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, உண்மை உள்ள நிலை, முழுமையா ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ள நிலையா காணப்படுறோம் பாத்தீங்களா? அதுவே கர்த்தருடைய பார்வையில ஒரு இரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு சமானமா இருக்கு. அவருடைய சாட்சிகளை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சாட்சியா இருக்குன்னா நம்ம உண்மை உள்ளவர்களா காணப்பட்டா போதும். ஏன்னா இந்த ஒரு 7ஆம் சபை காலத்துல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு. ஆனா எல்லாருக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு? உண்மை உள்ளவர்களா காணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, வெறும் தேவனுடைய வார்த்தைய நம்ம தியானிக்கிறவங்க பேசுறவங்க மாத்திரம் கிடையாது, உண்மை உள்ள சாட்சியாக வாழ்றது. அப்ப சகோதரர் கூட இன்னைக்கு ஜெபத்துல எடுத்தார், ஒரு உண்மை உள்ள ஓட்டத்தை நாங்கள் ஓடும்படிக்கு ஒரு சாட்சியாக. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய நோக்கமா காணப்படுது சகோதர சகோதரிகளே. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த ஒரு வசனத்துக்கான அநேக கோணத்துல நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டோம். எந்த புத்தகத்திலே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுத்தல தான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்தையே என்ன சொல்லுது? இது யாருன்னா படிச்சா பிளஸட், பாக்கியவான்கள். அதுலயும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான் சொல்லும் போது இந்த பாயிண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சுவிசேஷ யுகம் முழுவதுமாக எல்லா வெளிப்படுத்த விசேஷத்தை படிச்சுட்டாங்களா? இல்ல. எல்லாம் கேட்டுட்டாங்களா? இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிச்சா பாக்கியம், கேட்டா பாக்கியம் சொல்லும் போது இந்த சுவிசேஷ யுகத்திலேயே வந்து எல்லாருனாலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கவும் முடியல, கேட்கவும் முடியல. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் தேவைப்படுது. ஒரு விசேஷமாக ஒரு என்ன தேவைப்படுதுன்னா, ஒருத்தர் தள்ளணும், ஒரு முயற்சி செய்யணும். வாங்க இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து வாசிங்க அப்படின்னு ஒரு பிரயாசம் தேவைப்படுது. அப்படின்னா இந்த ஒரு அந்த பிரயாசம் எடுக்கிறோம் பாத்தீங்களா, படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும், அதுவே பாக்கியம். ஆனா சகோதர சகோதரிகளே, அதுவே ஒரு பாக்கியமா இருந்தாலும் போதாது. அதுதான் நம்ம இந்த ஒரு வசனத்துக்கான முழு விளக்கத்தை நம்ம பார்க்கணும். போதாது. அது சுவிசேஷ யுக ஆரம்ப காலத்திலயோ இல்ல 6ஆம் சபை காலத்திலயோ வாசிக்க முயற்சாங்க, கேட்க முயற்சாங்க. ஆனா 7ஆம் சபை காலம் வந்துட்டு பிறக்க யோவான் வகுப்பார இருக்கக்கூடிய நமக்கு வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, கேட்கறது மாத்திரம் இல்ல, கை கொள்ளணும். ஒருவன் ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாற விரும்பிட்டா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கை கொள்ளணும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது காலம், இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது காலம் சமீபமா இருக்கு எனக்கூடிய ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, பொதுவா நம்ம என்ன சொல்வோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போட்ட போது நம்ம ஸ்டடி பண்ணலாம், இல்ல இந்த ஒரு காரியம் புரியாது, இல்ல புரிஞ்சுக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம். இப்படி சாக்கு போக்கு சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கவும் முயற்சிக்கல, கேட்கவும் முயற்சிக்கலன்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, கை கொள்ள முடியாது. அதனால சில விஷயத்த யூகித்திருக்காதீங்க. இல்ல இதனை வந்து புரிஞ்சுக்க முடியாது, இல்ல இது வந்து ரொம்ப கடினமா இருக்கு, இல்ல இது வந்து ஆகாது, அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிரயாசத்தை எடுக்கணும், அந்த முயற்சி எடுத்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கத்துக்கும் போது தான், வாசிக்கும் போது தான், கேட்கும் போது தான், இதை கை கொள்ளணும்னு ஒரு முயற்சி செய்யும் போது தான் நம்ம பாக்கியவான ஆகும் போது முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு வகுப்பாரா
மாறுவோம். இதுக்கு மேல காலம் போகுமா அப்படின்னு கேட்கும் போது தெரியாது, போகவும் போகாது. இருக்கிற காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரயோஜனப்படுத்திக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ நம்ம ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும் போது, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் 3 வசனம் என்ன குறிக்குதுன்னு பார்க்கும்போது, முதல் வசனம் தேவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி கொடுத்தார். 2வது வசனம் அதோடைய நோக்கம் என்ன, சாட்சியாக நம்ம வாழணும், உண்மை உள்ளவர்களா வாழணும். 3வது இத நம்ம ஜெயம் கொண்டவர்களாக மாறணும்னா இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். அப்பதான் நம்ம பாக்கியம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.